ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச் செயல்களின் பின்னணியில் செயற்பட்ட கேல்பத்ர பத்மி, கொமாண்டோ சாலிந்த, பெகோ சமான் மற்றும் நிலங்க உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர்கள் இந்தோனேஷியாவில் கைது. நீதிமன்றம் அருகில் போலீஸ் அதிகாரியை காயப்படுத்திய சந்தேக நபர் கைது. துசித்த அல்லொழுவ தொடர்ந்தும் விளக்கமறியலில். பானதுரையில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் உயிரிழந்தார். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து பணியாளர்கள் வேலை நிறுத்தம். உள்நாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் இலங்கையின் முன்னணி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் தலைவர்களாக கருதப்படும் கெஹல்பத்ர பத்மி உட்பட 5 பாதாள ஊடகக்குழு தலைவர்கள் இலங்கை போலீசார் மற்றும் ஜகார்த்தா போலீசாரின் விசேட குழுவால் கூட்டாக முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டனர். பாதாள உலகக்குழு தலைவர்களான கெஹல்பத்ர பத்மி, கமாண்டோ சாலிந்த, பானதுரை நிலங்க, பெகோ சமன் மற்றும் தமிழி லஹிரு ஆகியோர் இதன்போது கைது செய்யப்பட்டனர். அவர்களுடன் இருந்த பெகோ சமனின் மனைவியும் கைது செய்யப்பட்டதாகவும் அவரின் 3 வயது குழந்தை போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்தின் கூண்டில் பாதாள உலகக்குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ என்ற சஞ்சீவகுமார சமரரத்ன சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கெஹல்பத்ர பத்மி மீது குற்றம் சாட்டப்பட்டது. விசாரணையில் குற்ற கும்பலை சேர்ந்த கெஹல்பத்ர பத்மி, கமாண்டோ சலித மற்றும் அவிஷ்கா ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் கணேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்ததாக துப்பாக்கி சூடு நடத்தியவர் கூறியிருந்தார். மேலும் கெஹல்பத்ர பத்மி உள்ளிட்ட இந்த குழு மீது பல்வேறு குற்ற செயல்கள் சுமத்தப்பட்டுள்ளன. இதுபோன்ற பின்னணியில் கெஹல்பத்ர பத்மிவுக்கு நெருக்கமான பாதாள உலகக்குழு கும்பல்களை சேர்ந்த பலர் கடந்த காலங்களில் பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவில் நடத்தப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் பின்னர் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர்களை அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வது தொடர்பாக இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற அமைச்சர், தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி சட்ட அமுலாக்க நிறுவனங்களின் சுதந்திரத்தையும் நிறுவியுள்ளது என்று மேலும் தெரிவித்தார். அதன்படி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் குழு கைது செய்யப்பட்டதாகவும் இது குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் இந்தோனேஷியா போலீசார் நடத்திய 7 நாள் கூட்டு நடவடிக்கையின் விளைவாகும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால இதன்போது தெரிவித்தார். குறித்த நடவடிக்கைக்கு இந்திய புலனாய்வு அமைப்புகள் ஆதரவு அளித்ததுடன் அதற்கேற்ப திட்டம் செயற்படுத்தப்பட்டதாகவும் முடங்கி போயிருந்த புலனாய்வு அமைப்பின் சில பகுதிகள் இப்போது செயற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் கூறினார். பல சந்தர்ப்பங்களில் அரசியல்வாதிகளின் ஆசீர்வாதத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் வளர்ந்துள்ளதாகவும் தங்களின் இருப்பு மற்றும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் வளர்க்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாங்கம் என்ற வகையில் அவை அனைத்தையும் நிறுத்தியுள்ளதாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை உருவாக்கி அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் உறவுகள் குறித்து தற்போது உன்னிப்பாக விசாரித்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அத்தகைய நபர்களின் சொத்துக்கள் குறித்து தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு அரசியல் தொடர்புகள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் விரைவில் அது குறித்து அறிவிப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தொடர்ந்து அமைச்சர் அங்கு கருத்து தெரிவிக்கையில், சட்டத்திற்கு மேல் எதுவும் இல்லை. சட்டத்தின் முன் எங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் பொருந்தாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நாங்கள் அதை ஒரு நடைமுறையாக இந்த சமூகத்திற்கு கொண்டு வருகிறோம். யாரையும் சட்டத்திற்கு மேல் இருக்க நாங்கள் அனுமதிப்பதில்லை. இதை நாங்கள் சமூகத்திற்கு வலியுறுத்துகிறோம். நாட்டிற்கு நீதி மற்றும் நியாயத்தை வழங்குவதே எங்கள் அரசியல் ஆர்வம். மேலும் சட்டத்தின் ஆட்சியை நிறுவி சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற செய்தியை சமூகத்திற்கு வழங்குவது, இதை ஒரு தரம்
இதை ஒரு தரப்படுத்தப்பட்ட சமூகமாக மாற்றுவதன் மூலம் நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். எனவே வாக்குறுதி அளித்தபடி சமூகத்திற்கு ஒரு வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் வழங்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம். அந்த விடயங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவது விசேட அம்சமாகும். இதுவரை கிட்டத்தட்ட 75 பேருக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 20க்கும் மேற்பட்டோர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். அவர்கள் தொடர்பில் சட்டம் செயற்படுத்தப்படுகிறது. தற்போது இந்தோனேசியாவில் காவலில் உள்ளவர்களுக்கு நாட்டிற்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்கள் இந்த நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டவுடன் அவர்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும். எனவே பாதாள உலக குழுவாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, போலீசாராக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்டு நாடாக மாற்றுவோம். அதிகாரத்தை பயன்படுத்தி சமூகத்தை வழிநடத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்றார். தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளரான துஷித் அல்லொழுவை செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணை நடத்தி வரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் பிரதிவாதியின் சட்டத்தரணி முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை நேற்று முன்தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆரம்பமாக இருந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் சட்டவிரோதமாக நடந்து கொண்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் நேற்று கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் இதனை தெரிவித்தார். சட்டவிரோதமான முறையில் ஒன்று கூடிய நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்க நீதிமன்றமே தெளிவான உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவு எதிர்காலத்தில் இது குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளது என்று FU வுட்லர் கூறினார். ஏற்றுமதி துறையில் உள்ள பிரச்சினைகள் குறித்து ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை பெறுவதற்காக பெருந்தோட்டத்துறை தனியார் வர்த்தகர்களுடன் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. குறிப்பிடத்தக்க அளவு அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளவும் பொருளாதாரத்தில் ஓரளவு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தவும் இலங்கை அரசாங்கத்தால் தற்போது முடிந்துள்ளது. இருப்பினும் நாட்டின் பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மைக்கு மிகவும் முக்கியமான டாலர் கையிருப்பை வலுப்படுத்தவும் சவாலை வெற்றி கொள்ள வர்த்தகர்கள் மற்றும் தொழில்துறையின் கருத்துக்களை பெறுவதே இந்த கலந்துரையாடலின் நோக்கமாகும். வர்த்தகர்கள் மற்றும் தொழில்துறையாளர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வர்த்தகர்கள் மற்றும் தொழில்துறையாளர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் வசதிகளுக்கு ஏற்ப நியாயமான வரி செலுத்தப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார். கட்டுப்பாடுகள் மூலம் பொருளாதாரத்தை மட்டுப்படுத்த முடியாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சுருங்கியிருந்த பொருளாதாரத்தை விரிவுபடுத்தி முன்னோக்கி கொண்டு செல்ல தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் இங்கு வலியுறுத்தினார். இறக்குமதி கட்டுப்பாட்டுகளை தளர்த்தியதன் ஊடாக அரசாங்கத்தின் டொலர் கையிருப்பிற்கு ஏற்படும் பாதிப்பை தவிர்த்து டொலர் கையிருப்பின் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதற்கு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட வேலை திட்டத்தை கொண்டுள்ளது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். பீங்கான் கைத்தொழில் துறையில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெறுவதற்காக உள்ளூர் வர்த்தகர்களுடன் நடைபெற்ற 2026 வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. ஏற்றுமதி வருவாயை அதிகரிக்கவும் உள்ளூர் வர்த்தகர்களை பாதுகாக்கவும் நாட்டில் உற்பத்தி துறையை வலுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் மற்றும் உற்பத்தி துறையுடன் தொடர்புடைய தற்போதைய பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. டைல், குளியலறை உதிரி பாகங்கள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு பொருட்கள் உள்ளிட்ட பீங்கான் பொருட்கள் குறித்து இதன் போது தனித்தனியாக கவனம் செலுத்தப்பட்டது. சந்தையில் தற்போது கிடைக்கும் மேற்படி பொருட்களின் தரத்தை பாதுகாப்பது குறித்தும் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன. இந்த நாட்டின் நுகர்வோருக்கு தரமான மற்றும் உயர்தர பீங்கான் பொருட்களை நியாயமான விலையில் வழங்க அரசாங்கம் அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். மூடப்பொருட்களை பெறுவது உட்பட பீங்கான் கைத்தொழில் துறை தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான சாத்தியமான தேர்வுகள் குறித்தும் ஆராயப்பட்டது. நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ச்சன சூரிய பெரும, ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க, பீங்கான் கைத்தொழில் துறையில் ஈடுபட்டுள்ள தனியார் துறை வர்த்தகர்கள் மற்றும் ஏற்றுமதி துறையைச் சேர்ந்த பிரதிநிதிகள் குழுவினரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து சிறார்களினது என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று மேலும் 3 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்று 3வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது.
செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்று 35வது நாளாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 43 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 158 எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இதுவரையில் 169 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போலீஸ் அதிகாரி ஒருவரை காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 26ஆம் திகதி பணியில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவரை போத்தலால் தாக்கி காயம் ஏற்படுத்தி போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினரால் சந்தேக நபர் களுத்துறையில் வைத்து கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டு கம்படி தெரு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபர் நாகோடை களுத்துறை பகுதியைச் சேர்ந்த 52 வயதான முன்னாள் நகரசபை உறுப்பினர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கம்பனி தெரு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 4 கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை போக்குவரத்து சபையின் பல தொழிற்சங்கங்கள் நேற்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. தனியார் பேருந்துகளுடன் கூட்டு நேர அட்டவணையில் பேருந்துகளை இயக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேறு சில கோரிக்கைகளை முன்வைத்தும் இந்த வேலை நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் ஐக்கிய சேவை சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டு நேர அட்டவணையில் பல சிக்கல்கள் இருப்பதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுலு விஜயரத்னமும் தெரிவித்தார். இருப்பினும் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களின் அடிப்படையிலேயே கூட்டு நேர அட்டவணை தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் P.A. சந்திரபால தெரிவித்தார். தொழிற்சங்கங்கள் முன்வைத்த பெரும்பாலான கோரிக்கைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதால் வேலை நிறுத்தம் நியாயமற்றது என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையுடன் இணைந்த தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை செயல்படுத்துவதாக அறிவித்த போதிலும் நேற்று நள்ளிரவு முதல் கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் வழக்கம் போல இயங்குவதாக தெரிவித்தனர். මං ආවේ TTV කියන මේක පින්දලා ඒකවල සෑහෙන බස් තියෙනවා. මේ දැනුත් මේ ස්ටෑන්ඩ් එකේ මේ සෑහෙන බස් තියෙන්නේ කිසි ප්‍රශ්නයක් කළා නැහැ නේ. දැන් බස් වැඩ කරනවා. ඉතින් බස් TTV දුවනවා නේ. ඉතින් මොනවද ජනතාවට අපහසුයක් නැහැ දැන්. යාපන බස් ඔක්කොම දුවනවා මේ දවස්. කීයක් විතර මේ ගියාද? උදේවරු 5ක් විතර ගියා. ස්ට්‍රයික් එකක් මොකුත් නැහැ තාම නැහැ. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கும் அமெரிக்க காங்கிரஸ் சபையின் ஜனநாயக ஒத்துழைப்பு குழுவின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது பிரதமர் இலங்கையில் பொறுப்புக்கூறல், வெளிப்படைத்தன்மை, சட்டவாக்கத்தின் பலம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வெளிப்படுத்துதல் ஆகியவற்றுக்கு அமெரிக்க காங்கிரஸ் சபையின் ஜனநாயக ஒத்துழைப்பு குழு திட்டத்தின் பங்காளித்துவத்தின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட HDP பிரதிநிதிகள் பாராளுமன்றத்துடன் முன்னெடுக்கப்படும் கண்காணிப்பு செயல்முறை, குடிமக்களின் பங்களிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பில் அவர்களது பங்களிப்பை பற்றி சுட்டிக்காட்டியதோடு இக்கலந்துரையாடலின் போது பாராளுமன்றத்திலும் தேசிய தலைமைத்துவத்திலும் பெண்களின் பங்களிப்பு மற்றும் தொழில் படையில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இச்சந்திப்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங், பாராளுமன்ற ஜனநாயக ஒத்துழைப்பு குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் டெரெக் லூய்டன், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, பிரதமர் அலுவலகத்தின் மேலதிக செயலாளர் சாகரிகா போகவத் ஆகியோர் உட்பட வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சுகளின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பெண்ணும் பெண் பிள்ளையும் கண்ணியத்துடனும் பாதுகாப்பாகவும் வாழக்கூடிய சூழலை உருவாக்கி நாட்டின் முன்னேற்றத்திற்கு முழு பங்களிப்பையும் வழங்க அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் அதன் மூலம் நாட்டில் முழுமையான அபிவிருத்தியை அடைய முடியும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். ஐநா சனத்தொகை நிதியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பாலின சமத்துவத்தின் மூலம் கொள்கை ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துதல், அறிவின் மூலம் நாட்டின் முன்னேற்றத்தை விரைவுபடுத்தல் என்ற தலைப்பிலான கொள்கை மற்றும் ஆராய்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட
போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது இலங்கையில் நிலவும் பாலின சமத்துவமின்மை மற்றும் உருவாகும் சவால்களுக்கு தீர்வுகளை வழங்குவதற்காக கொள்கை வகுப்பாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சிவில் சமூகத்திற்கு தேவையான முக்கியமான சான்றுகள் மற்றும் கொள்கை பரிந்துரைகளை வழங்கும் 4 விசேட அறிக்கைகள் பிரதமரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. இந்த அறிக்கைகள் மிகவும் நீதியான மற்றும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்குவதற்கான வழிகாட்டுதலை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வில் சிறப்புரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மேலும் கூறியதாவது: ஒவ்வொரு பெண்ணும் பெண் பிள்ளையும் கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு முழுமையாக பங்களிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இதை அடைவதன் மூலம் ஒட்டுமொத்த நாடும் முன்னேற முடியும். பெண்கள் மீது அசாதாரணமாக சுமத்தப்படும் ஊதியமற்ற பராமரிப்பு பணிகள் குறித்து நாம் விசேடமாக கவனம் செலுத்த வேண்டும். பெண்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்தி அவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பது தேசிய முன்னேற்றத்திற்கு அவசியம் என்று பிரதமர் கூறினார். இந்த நிகழ்வில் ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் பிரதிநிதி குன்லே அதனி, பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி நளின் அபேசிங்க, மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் செயலாளர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபடுவார் எனும் நம்பிக்கையை அவரது சட்டத்தரணிகள் அளித்து விட்டார்கள் என விவசாயம், காணி, நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடை அமைச்சர் KT லால்காந்த் தெரிவித்துள்ளார். நேற்று கண்டியில் நடைபெற்ற இணைப்புக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மருத்துவ நிலைகளை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கைகளை ஏற்றுக்கொண்டதால் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியுள்ளது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் சட்டத்தரணிகள் அவரை பிணையில் விடுவிக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் அவரை மீண்டும் அரசியலில் ஈடுபட முடியாத நிலைக்கு உட்படுத்தியுள்ளது. இதன் மூலம் ரணில் தனது வாழ்நாள் முழுவதும் படுக்கையில் இருக்க வேண்டிய நிலைமையில் உள்ளார் என்பதை எடுத்து காட்டுகிறது. அதனால் கூட்டு எதிர்க்கட்சிக்கு வேறொரு தலைவரை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும், இவ்வளவு கடுமையான மருத்துவ நிலைமைகளில் அவர் தொடர்ந்தும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியுமா என்பது கேள்விக்குறியான விடயம் எனவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லனவிற்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக பதில் சுகாதார அமைச்சர் வைத்தியர் அசாங்க விஜயமுனி தெரிவித்தார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டதற்காக இவ்வாறு ஒழுக்காற்று விசாரணை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாணதுரை வாந்துரமுள்ள அலுபோகவத்த பகுதியில் இனம் தெரியாத நபர்களினால் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் வந்ததாக சந்தேகிக்கப்படும் 2 நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்திய பின் தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டு காயத்தினால் உயிரிழந்த நபர் அலுபோகவத்த பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி சூட்டிற்கான காரணம் மற்றும் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. மேலும் சம்பவம் குறித்து பாணதுரை தெற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தங்காளை மகாபல பகுதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாத்தறையிலிருந்து தங்காளை நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும், தங்காளையிலிருந்து திக்வெல நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக நகுலுகமுவ மற்றும் தங்காளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தங்காளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சமுர்தி திருத்த சட்டமூலம் மற்றும் ரப்பர் கட்டுப்பாட்டு திருத்த சட்டமூலம் என்பனவற்றில் அரசியலமைப்பின் 79வது யாப்பின் பிரகாரம் கௌரவ சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரட்ன கடந்த 22ஆம் தேதி கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தினார். 2013ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க சமுர்தி சட்டத்தை திருத்துவதற்காக 2025 ஜூன் 17ஆம் தேதி கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சரினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த சட்டமூலம் நிதி நிறுவனங்களின் நிதி மேற்பார்வையை மேம்படுத்துவதற்கும் நிதி நிறுவனங்களுக்குள் பொறுப்பு கூறலை வலுப்படுத்துவதற்குமான ஏற்பாடுகளை வழங்குகின்றது. அத்துடன் இந்த திருத்தத்தின் ஊடாக சமுர்த்தி சமுதாய அடிப்படையிலான வங்கிகள் மற்றும் சமுர்த்தி சமுதாய அடிப்படையிலான சங்கங்களின் கணக்குகளை நிதி நிறுவனங்களுக்குள் பொறுப்பு கூறலை வலுப்படுத்துவதற்காக கணக்காய்வு செய்வதற்கு தேசிய கணக்காய்வு அலுவலகத்திற்கு வழங்குவதன் மூலம் தற்போதுள்ள சட்ட ரீதியான மற்றும் தேசிய கணக்காய்வு ஏற்பாடுகளுக்கு இணங்குவதை உறுதி செய்கின்றது.
சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடும் எதிர்க்கட்சியினர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சட்டத்தில் விலக்களிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இவர்களின் ஆட்சியில் சட்டம் எவ்வாறு செயற்பட்டிருந்திருக்கும் என்பதை நாட்டு மக்கள் இதனூடாக விளங்கிக் கொள்ளலாம் என கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் அந்துர்நத்தி தெரிவித்தார். மாத்தறையில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தை தொடர்ந்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பழிவாங்குவதற்கான தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது. அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதற்காகவே அவர் கைது செய்யப்பட்டார். இதனை எவ்வாறு அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது? ராஜபக்சர்கள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளினார்கள் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தாலும் அதனையும் அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவார்கள். கடந்த கால ஆட்சியாளர்கள் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதால் தான் இந்த நாடு பொருளாதார ரீதியில் வங்குரோத்து நிலையை அடைந்தது என்பதை நாட்டு மக்கள் மறக்கக்கூடாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடும் எதிர்க்கட்சியினர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சட்டத்தில் விளக்கமளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இவர்களின் ஆட்சியில் சட்டம் எவ்வாறு செயற்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை நாட்டு மக்கள் ஆராய வேண்டும். ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் வலியுறுத்துகின்ற நிலையில் எதிர்க்கட்சியினர் சட்டத்தின் முன் பாரபட்சம் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. கடவத்த மாமாயா மகளிர் கல்லூரி மாணவர் பாராளுமன்ற ஆரம்ப அமர்வு நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய பாராளுமன்ற சபாபீடத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி செயலகம், கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவு ஆகியவற்றால் பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படும் திட்டத்துடன் இணைந்ததாக கடவத்த மாமாயா மகளிர் கல்லூரிக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. இங்கு கல்லூரியின் மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற மரபின் வரலாறு, பாராளுமன்றத்தின் செயற்பாடுகள் மற்றும் பணிகள், அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் எண்ணக்கரு ரீதியான பெறுமதி மற்றும் அதன் நடைமுறை முக்கியத்துவம் ஆகியவற்றை பற்றிய தெளிவை பெற வாய்ப்பு கிடைத்தது. மேலும் கடவத்த மாமாயா மகளிர் கல்லூரி மாணவர் பாராளுமன்றத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட்டது விசேட அம்சமாகும். மாணவர் பாராளுமன்ற அமைச்சரவை மற்றும் உறுப்பினர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வும் இந்த நிகழ்வின் போது இடம்பெற்றது. இலங்கை பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் ஏமாளி வீரசேகர, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் பிரசன்ன சந்தித், ஜனாதிபதியின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மசிறி கமகி, இலங்கை பாராளுமன்றத்தின் அரசியலமைப்பு சேவைகள் மற்றும் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயலத் பெரேரா மற்றும் கடவத்த மாமாயா மகளிர் கல்லூரி அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் குழுவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட நவீன கையடக்க தொலைபேசிகளுடன் 2 சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு கிராண்ட் பாஸ் பிரதேசத்தை சேர்ந்த 24 வயதுடைய வர்த்தகரும் 32 வயதுடைய நிறுவனம் ஒன்றின் மேற்பார்வையாளரும் ஆவர். சந்தேக நபர்கள் இருவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் கிரீன் சேனல் வழியாக விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்றபோது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்கள் இருவரும் கொண்டு வந்த பயண பொதிகளில் இருந்து 955 நவீன கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட நவீன கையடக்க தொலைபேசிகளின் மொத்த பெறுமதி 10 கோடி ரூபாய் என விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். சற்று சிந்தியுங்கள். இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். கொழும்பு திருகோணமலை பிரதான வீதியில் தம்புள்ளை போகோரன் வெவ பகுதியில் 5 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. கொழும்பிலிருந்து தம்புள்ளை திசை நோக்கி சென்ற 3 வாகனங்களும் தம்புள்ளையிலிருந்து கொழும்பு திசை நோக்கி சென்ற லாரியொன்றும் காரொன்றும் மோதியதிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்புள்ளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். சற்று சிந்தியுங்கள். வாகனங்கள் வருவதை கண்டால் மஞ்சள் மற்றும் வெள்ளை கோடுகளை கடப்பதை தவிருங்கள். போக்குவரத்து விதிமுறைகளை அவசியம் பின்பற்றுங்கள். நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனத்தின் முன்பக்கமாக பாதையை கடந்து செல்வதை தவிருங்கள். அதிக விபத்துகளுக்கு இதுவே காரணம். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் மீதான சிறப்பு பொருள் வரியை அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த வரி திருத்தம் நேற்று முன்தினம் முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கிற்கு விதிக்கப்பட்டிருந்த சிறப்பு பொருள் வரி 60 ரூபாவிலிருந்து 80 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்தின் மீதான சிறப்பு பொருள் வரி 1 கிலோகிராமுக்கு 40 ரூபாவிலிருந்து 50 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்தின் மீதான சிறப்பு பொருள் வரி 1 கிலோகிராமுக்கு 40 ரூபாவிலிருந்து 50 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி திருத்தம் நேற்று முன்தினம் முதல் 3 மாத காலத்திற்கு அமுலில் இருக்கும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நாட்டில் உள்ள உள்ளூர் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காய விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு எந்த ராஜதந்திரிகளோ அல்லது ராஜதந்திர அமைப்புகளோ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் விஜித ஹேரத் இதனை தெரிவித்தார். பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை குறிப்பிட்ட அமைச்சர் அவை கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் அல்ல என்றும் கூறினார். இந்த நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமாக செயற்படுத்தப்படுவதை சர்வதேச சமூகம் தற்போது அவதானித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். இலங்கையில் சட்டம் முறையாக செயற்படுத்தப்படவில்லை என்று கடந்த காலங்களில் கூறப்பட்டாலும் இன்று அத்தகைய நிலைமை காணப்படவில்லை என்று அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டினார். தனிப்பட்ட குழுக்களையோ அல்லது அரசியல் நோக்கங்களையோ இலக்காக கொண்டல்லாமல் நாட்டின் பிரச்சினைகளுக்கு பதில்களை காண்பதற்கு எதிர்க்கட்சியின் பரந்தப்பட்ட கூட்டணி கட்டியெழுப்பப்படும். தற்போதைய அரசாங்கத்தால் மக்களின் பிரச்சினைகளுக்கு பதில்களையும் தீர்வுகளையும் பெற்றுத்தர முடியாது போயுள்ளது. 40,000 பட்டதாரிகள் தொழிலின்றி வீதியில் நிற்கின்றனர். நெற்செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் உட்பட காய்கறிகள் மற்றும் பழச்செய்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள் கூட உதவியற்ற நிலையில் காணப்படுகின்றனர். தற்போது நாட்டின் 50% மக்கள் ஏழ்மை நிலையை அடைந்துள்ளனர். 71% மக்கள் அஸ்வஸ்ம நிவாரணம் கோரி விண்ணப்பித்துள்ளனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் காலி, மாத்தர, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேல் மாகாணத்தில் சிறிதளவான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினாலும் பலத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் மினியாபோலிஸ் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 2 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த துப்பாக்கி சூட்டில் மேலும் 17 பேர் காயமடைந்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்களில் 14 பேர் குழந்தைகள் எனவும் அவர்களில் 2 நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலையொன்றில் காலை வழிபாட்டின் போது இந்த தாக்குதல் நடந்துள்ளதாகவும் 8 மற்றும் 10 வயதுடைய 2 குழந்தைகள் இந்த தாக்குதலில் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு குழந்தைகள் மற்றும் வழிபாட்டில் கலந்து கொண்டவர்களை குறிவைத்து வேண்டுமென்றே நடத்தப்பட்ட செயலாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவாலயத்தின் ஜன்னல்கள் வழியாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. மேலும் துப்பாக்கி சூடு நடத்தியவர் கைத்துப்பாக்கியுடன் ஆயுதம் ஏந்தியிருந்தார் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன.
ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஜம்முவில் வரலாறு காணாத கனமழை பெய்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஜம்முவில் 380 மில்லிலீட்டர் மழை பெய்துள்ளது. 1910ஆம் ஆண்டுக்கு பின் ஜம்முவில் 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை இதுவாகும். கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ளது. மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் ராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். கனமழை தொடர்ந்து நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் ஏவிய ஸ்டார்ஷிப் விண்கல திட்டத்தின் 10வது சோதனை வெற்றி பெற்றுள்ளது. சமீபத்திய சோதனைகளில் தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் இறுதியாக நடத்தப்பட்ட சோதனையில் விண்கலம் இந்திய பெருங்கடலில் தரையிறங்கி சாதனையை படைத்துள்ளது. எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் ஏவிய ஸ்டார்ஷிப் விண்கல திட்டம் விண்வெளித்துறையில் பேசுபொருளாக மாறியுள்ளது. காரணம், ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் செய்திருப்பது இதுவரை விண்வெளி வரலாற்றில் யாரும் செய்யாத ஒன்று. ஸ்டார்ஷிப் விண்கலம் எங்கிருந்து ஏவப்பட்டதோ அதே இடத்திற்கு அதன் சூப்பர் ஹெவி பூஸ்டர் மீண்டும் கொண்டுவரப்பட்டது. ஒரு முழுமையான மறுபயன்பாட்டு ராக்கெட் மற்றும் விண்கலமாக மட்டுமல்லாது விரைவாக மீண்டும் விண்ணில் செலுத்தக்கூடியதாகவும் அது இருக்க வேண்டும் என்பதே ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் லட்சியம். இதன் அடிப்படையில் பல தடவைகள் ஸ்டார்ஷிப் விண்கல திட்டம் ஏவப்பட்டும் அது தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையிலேயே ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் ஏவிய ஸ்டார்ஷிப் விண்கல திட்டத்தின் 10வது சோதனை வெற்றி பெற்றுள்ளது. விண்கலத்தை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய எலான் மஸ்கின் கனவு இந்த சோதனையின் மூலம் நனவாகியது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். சிம்பாப்வே சுற்றுப்பயணத்துக்கான இலங்கை கிரிக்கெட் அணியின் 20க்கு 20 ஓவர் தொடருக்கான குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்திற்காக சரித் அசலங்க தலைமையிலான 17 பேர் கொண்ட குழாம் பெயரிடப்பட்டுள்ளதுடன் இதில் அறிமுக வீரர்களான விஷேன் ஹெலம்பகே மற்றும் கமில மிஷாரா ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர். பெத்தம் நிசங்க, குசல் மெண்டிஸ், குசல் ஜனித் பெரேரா, நுவனிது பெர்னாண்டோ, கமிந்து மெண்டிஸ், தசுன் சாணக்க, துனித் வெல்லாலகே, சாமிக்க கருணாரத்ன, மஹிஷ் தீக்ஷண, துஷான் ஹேமந்த், துஷ்மந்த சமீர, பினுர பெர்னாண்டோ, நுவான் துஷார மற்றும் மதீஷ பத்திரன ஆகியோரும் குழாமில் அடங்கியுள்ளனர். இலங்கை அணியின் சிம்பாப்வே சுற்றுப்பயணம் நாளை முதலாவது ஒருநாள் போட்டியுடன் ஆரம்பமாக உள்ள அதே நேரத்தில் T20 தொடர் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.